இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1981 முதல் செயல்படுகிறது. 2018-19 புதிய பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அதில் முறைகேடு நடந்ததாக அப்போதைய துணைவேந்தர் பாஸ்கரன் மீது புகார் எழுந்தது. அவருக்கு பதிலாக திருவள்ளுவன் 2021 துணைவேந்தராக வந்தார். பேராசிரியர்கள் நியமன முறைகேட்டை அவர் விசாரிக்கவில்லை என்பதால் கடந்த நவம்பரில் ஓய்வு பெற இருந்த சமயத்தில் கவர்னர் ரவி அவரை சஸ்பெண்ட் செய்தார். அதன் பிறகு சங்கர் என்பவர் பொறுப்பு துணைவேந்தராக கவர்னரால் நியமிக்கப்பட்டார். 2022 முதல் தியாகராஜன் என்பவர் பொறுப்பு பதிவாளராகவும் இருந்து வருகிறார். தற்போது இவர்களுக்கிடையே அதிகார மோதல் ஏற்பட்டுள்ளது. தியாகராஜன் நியமன முறைகேட்டால் வேலை பெற்றவர். அவரை சஸ்பெண்ட் செய்வதாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் அறிவித்தார். புதிய பதிவாளராக வெற்றிச்செல்வன் நியமிக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டார். தியாகராஜன் அதை ஏற்கவில்லை. பொறுப்பு துணைவேந்தராக இருக்கும் சங்கரையே நாங்கள் பார்த்துதான் நியமித்தோம். அவருக்கு என்னை நீக்க அதிகாரம் இல்லை. பல்கலைக்கழக கூட்டுக்குழுவுக்குத்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது. பொறுப்பு துணைவேந்தராக இருக்கும் சங்கரை நீக்குகிறேன் என தியாகராஜன் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இன்று புதிய பதிவாளராக வெற்றிச்செல்வன் பொறுப்பேற்க வந்தார். அவர் உள்ளே வராதபடி பதிவாளர் அறைக்கு தியாகராஜன் பூட்டு போட்டார். இதனால் தஞ்சை பல்கலையில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் வந்து பூட்டை உடைத்ததாக கூறப்பட்டது. வெற்றிச்செல்வன் பதிவாளர் அறைக்கு சென்று பொறுப்பை ஏற்பதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். பொறுப்பு துணைவேந்தரின் செயலை தியாகராஜன் கடுமையாக விமர்சித்தார். துணைவேந்தர் பணிகளை கவனிக்க மேதகு ஆளுநர் அவர்களால் கடிதம் வழங்கப்பட்டு அந்த பொறுப்பு பணிகளை கவனிக்க வந்த சங்கர் அவர்களால் பல்வேறு நிலையிலும் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பதிவாளராக தொடர்ந்து பணி வைத்துக்கிட்டு சூழலில் இன்று வேறொருவரை, அதாவது வெற்றிச்செல்வன் என்பவரை பதிவாளர் பொறுப்பாக நியமித்து ஆணை வழங்கியிருக்கிறார். பல்வேறு பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தகவலை அரசு செயலர் அவர்களிடம் தெரிவித்தவுடன் அவர் பழைய நிலையிலேயே இருவரும் தொடருங்கள், அதாவது நீங்கள் அவரை நீக்கி வெளியிட்ட ஆணையினையும் அவர் உங்களுக்கு வழங்கிய ஆணையினையும் ரத்து செய்துவிட்டு இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதால் நீங்கள் இதனை அனைவரும் ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர்ந்து பணியினை பாருங்கள், விரைவாக ஆட்சிக்குழுவினை கூட்டி முடிவெடுத்து உரிய வகையில் நல்ல முறையில் செயல்பட வழிவகுப்போம் என தெரிவித்தார். அதனை ஏற்று நான் இன்று பணிக்கு வந்திருந்தேன். அப்பொழுது நான் என்னுடைய உள்ளறையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆவணங்கள் இருப்பதால் உள்ளறையை பூட்டி சாவி எனது வசம் இருந்தது. வெளியில் அந்த வரவேற்பறையினுடைய சாவி எப்பொழுதுமே வழக்கமாக சாவி இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தது. முன்னதாகவே அவர் வந்து அதனை எடுத்து சென்று வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருக்கு ஆணை வழங்கி அரசு செயலாளர் மற்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியும் அதனை சற்றும் கேளாமல் இது போன்ற ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கல்வியாளர் என்பதை கூட பாராமல் நாகரிகம் இல்லாத பூட்டை உடைத்து சென்று உள்ளே அமரக்கூடிய ஒரு அவச்செயலை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சங்கர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்பொழுது பொறுப்பு பதிவாளராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றிச்செல்வன் அவர்கள் ஏற்கனவே அவர் எந்த காரணத்திற்காக இவர் இருக்கக்கூடாது என 40 கல்வியாளர்களில் தகுதியில்லாதவர்கள் என குற்றம் சாட்டப்பட்டவர்களில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தியாகராஜன் இருக்கிறாரோ நான் இருக்கிறேனோ அதுபோல அந்த அவரால் நியமிக்கப்பட்ட வெற்றிச்செல்வனும் இந்த டிவிஎஸ்சி உட்பட்ட வழக்குகளுக்கு எங்களது அந்த 40 கல்வியாளர்களின் மீது குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே பணியில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சில கல்வியாளர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார். எந்த விதத்திலும் அந்த வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலும் எதிர்த்து போராடிய தகுதியோடு மிக உயரிய தகுதியோடு வந்திருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் அந்த வழக்கிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி குற்றம் சாட்டிய ஒரு நபரை வேண்டுமென்றே அவர்களிடம் மோதல் போக்கை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் அவரையே பதிவாளராக நியமித்திருப்பது ஒரு வெட்கக்கேடான தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. துணைவேந்தருக்கான அதிகாரங்கள் அனைத்தும் தனக்கும் இருப்பதாக பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக மேனாள் துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காத சூழலில் ஆட்சி மன்ற குழுவின் அடிப்படையில் இந்த முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எந்தவித விதி மீறலும் இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 8ஆம் தேதி மாண்புமிகு நீதி அரசர் எம் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்துதலின்படி
8ஆம் தேதி வருவதாக என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். 8ஆம் தேதி என்கொயரி வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த 40 பேராசிரியர் பெருமக்களில் மேனாள் பதிவாளர் சி தியாகராஜன் இருப்பதால் அந்த என்கொயரிக்கு சில இடர்பாடுகள் ஏற்படும் என்ற நோக்கில் அவரை விடுவித்து முனைவர் வெற்றி செல்வனை பதிவாளர் பொறுப்பில் அமர்த்தி இருக்கிறேன். அதிலும் எந்தவித விதி மீறல்களும் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். துணை சட்ட விதிகளின்படி 14வது பக்கமும் 121வது பக்கமும் முறையான துணைவேந்தருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கின்றதோ அத்துணை அதிகாரமும் துணைவேந்தர் பொறுப்புக்கு இருக்கிறது என்று இதில் இருக்கிறது. தற்போது புதிய பதிவாளர் வெற்றி செல்வன் அவர்கள் அந்த சம்பளத்தில் கையெழுத்து போடுவார். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்த மரமும் மீறாமல் நான் செய்து இருக்கிறேன். அவங்க 40 பேர் ஸ்டில் நவ் தே ஆர் நாட் ரெகுலர் எம்ப்ளாயிஸ். யூ அண்டர் திஸ் வேர்ட்.